பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதியா இல்ல ஒரு துரோகியா? பல வருஷமா இந்த கேள்வி விவாதிக்கப்பட்டுட்டே இருக்கு. சரி வாங்க, இந்த மூல ஆதாரங்களை வச்சே இந்த சிக்கலான கேள்விக்கு விடை தேடலாம். 20ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவுல சமூக அரசியல் களத்துல பெரியார் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குனவர். ஒரு பக்கம் அவரோட பகுத்தறிவு கருத்துக்களுக்காகவும் சமூக சீர்திருத்தங்களுக்காகவும் அவரை ரொம்பவே பாராட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவரோட சில நிலைப்பாடுகளுக்காகவும் கூட்டணிகளுக்காகவும் ரொம்ப கடுமையா விமர்சிக்கவும் படுறார். இந்த ரெண்டு எதிரெதிரான பார்வைகளுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு, அதை தான் நம்ம இங்க அலசி ஆராய போறோம். இந்த கேள்வியை நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா பெரியார் வாழ்ந்த காலத்தோட வரலாற்று சூழலை முதல்ல புரிஞ்சுக்கணும். வாங்க, இந்த ஆய்வா நாம இப்ப தொடங்கலாம். நம்மளோட ஆய்வு மனு தர்மத்திலிருந்து தொடங்குது. இது பண்டைய இந்தியாவோட சமூக சட்ட அமைப்பை வடிவமைச்ச ஒரு முக்கியமான நூல். பெரியார் தம் வாழ்க்கை முழுக்க எதிர்த்து போராடின சமூக ஏற்றத்தாழ்வுகளோட ஆணிவேர் என்னன்னு புரிஞ்சுக்க இத பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மனு தர்மம் பிறப்ப வச்சு மக்களை பிரிச்சு ஒரு ரொம்ப கடுமையான சமூக படிநிலையை உருவாக்குச்சு. சில குழுக்களுக்கு மட்டும் ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்துட்டு மத்தவங்கள ஒடுக்குச்சு. இந்த அமைப்பு தான் பெரியார் தான் வாழ்க்கை முழுக்க போராடின அநீதியோட அடித்தளமா இருந்துச்சு. இந்த இறுக்கமான அமைப்பு சமூக முன்னேற்றத்தை தடுத்து சமத்துவமின்மைய அப்படியே நிலைநிறுத்துச்சு. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு அடக்குமுறை அமைப்புல மக்கள் எப்படி சமமா வாழ முடியும்? இந்த கேள்விதான் பெரியார சமூக சீர்திருத்த பாதைக்கு கூட்டிட்டு போச்சு. ஆனா மெதுவா மாற்றத்துக்கான காத்து வீச ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட காலத்துல கொண்டு வரப்பட்ட புதிய சட்டங்கள் பல நூற்றாண்டுகளா நடைமுறையில இருந்த இந்த பழைய சமூக அமைப்பை கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. இது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம்னே சொல்லலாம். நீங்க இப்ப பாக்குற இந்த சட்டங்கள் வெறும் காகிதத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்ல. இது அடிமைத்தனத்தோட சங்கிலிகளை உடைச்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்துச்சு. இது ஒரு மெதுவான ஆனா நிலையான முன்னேற்றத்தோட ஒரு நூற்றாண்டு. இங்க தான் விஷயமே கொஞ்சம் சிக்கலாகுது. பெரியார் இந்த பிரிட்டிஷ் சீர்திருத்தங்களை ஆதரிச்சது அவருக்கு துரோகிங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்துச்சு. ஆனா பல நூற்றாண்டுகளா வேரூன்றி இருந்த சமூக அநீதிகளை ஒழிக்க இந்த சட்டங்களை அவர் ஒரு கருவியா பார்த்தார். இது ஒரு முரண்பாடான நிலைப்பாடு தான், ஆனா அது அவரோட நடைமுறை அணுகுமுறையை நமக்கு காட்டுது. இந்த சீர்திருத்தத்தோட தீய அணையாம பார்த்துக்கிட்டவர் பெரியார். அவர் ஒரு போராளி, ஒரு புரட்சியாளர், சமூக சமத்துவத்துக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். அதிகாரமும் சரி பதவியும் சரி அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்ல. சமூக நீதிக்கான அவரோட போராட்டம் தான் அவருக்கு எல்லாமே. அதுக்காக நீங்க பாக்குற இந்த 29 பதவிகளையும் அவரை எந்த தயக்கமும் இல்லாம தூக்கி எறிஞ்சார். அவர் ஒரு ஓயாத பயணி. கிட்டத்தட்ட 22 வருஷங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினதுக்கு சமம் இந்த எண்ணிக்கை. அவரோட ஆற்றலும் அர்ப்பணிப்பும் நம்மள உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குது. அவரோட பகுத்தறிவு கருத்துக்களும் சமூகத்தோட நம்பிக்கைகளை பயமே இல்லாம கேள்வி கேட்ட அவரோட துணிச்சலும் தான் அவருக்கு இந்த தெற்காசியாவின் சாக்ரட்டஸ் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்துச்சு. இது அவரோட அறிவுசார் மரபுக்கு ஒரு சிறந்த சான்று. அவர் பல முனைகள்ல போராடினார். பெண்களோட உரிமை, சாதி ஒழிப்பு, பகுத்தறிவு, மொழி பாதுகாப்புன்னு பல விஷயங்கள். ஆனா அவரோட எல்லா முயற்சிகளுக்கும் மையத்துல ஒரே ஒரு இலக்கு தான் இருந்துச்சு: ஒடுக்கப்பட்ட மக்களோட முழுமையான விடுதலை. அவர் மக்களோட கைத்தட்டலுக்காக என்னைக்கும் ஆசைப்பட்டதில்ல. உதாரணத்துக்கு, அவர் மத நம்பிக்கைகளை கடுமையா விமர்சிச்சார். இது பலரை அவருக்கு எதிரா திருப்புச்சு. ஆனா சமத்துவத்துக்கு எது தேவையோ அந்த உண்மையை பேசுறதுல இருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கவே இல்ல. அவருக்கு அனுபவம் தான் சிறந்த ஆசான். அவர் எதையுமே கண்மூடித்தனமா நம்பல. அவர் கேள்வி கேட்டார், ஆராய்ஞ்சார், அப்புறம் தன்னோட சொந்த முடிவுகளுக்கு வந்தார். இந்த மேற்கோள் காட்டுற மாதிரி இதுதான் அவரோட பகுத்தறிவு வாதத்தோட அடித்தளம். சுதந்திர இந்தியாவுல அவர் தன்னோட மிகப்பெரிய அரசியல் போர்கள்ல ஒன்ன சந்திச்சார். அது இந்திய அரசியலமைப்போட ஆன்மாவுக்கான ஒரு போர். அந்த போர்ல அவர் வெற்றியும் பெற்றார். இந்த முதல் சட்ட திருத்தம் ஒரு வரலாற்று சாதனைனே சொல்லலாம். இது லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான கதவுகளை திறந்தது. சமூக நீதியை நோக்கிய ஒரு மாபெரும் பாய்ச்சல் இது. அப்போ பெரியாரோட பணி அவரோட முடிஞ்சிடுச்சா, இல்ல அவரோட புரட்சி இன்னைக்கும் தொடருதா? வாங்க, அவரோட நீடித்த மரபை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். நம்ம சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற வரைக்கும் பெரியாரோட கருத்துக்கள் பொருத்தமானதாவே இருக்கும். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக சமத்துவம், இந்த மாதிரியான அவரோட கொள்கைகள் இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டுது. அவரோட பணி ஒரு தொடர் இயக்கம். பெரியாரோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. உண்மையான முன்னேற்றம் அவ்வளவு சுலபமானதில்ல. அதுக்கு தைரியம், அர்ப்பணிப்பு, சில சமயங்கள்ல கடுமையான சர்ச்சைகளை எதிர்கொள்ற துணிச்சலும் தேவை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?